இருதயத்தை தட்டுறாரு. இல்ல, ஆண்டவர் சபையை தட்டுறாரு. திரும்ப அக்கினி கொண்டு வருவேன். திரும்ப அந்த பிரசன்னத்தை கொண்டு வரணும். தேவ பிரசன்னம் விட்டு போகுது. சபையை விட்டு தேவ வல்லமை நீங்குது. அவர்களுக்கு தெரியவில்லை. சத்தம் இருக்கிறது, பெரிய கட்டிடம் இருக்கிறது. ஆவியானவர் சொல்றாரு, என் வல்லமை இல்லையே, என் பிரசன்னம் இல்லையே. பாஸ்டர் சர்ச்சுக்குள்ள, விசுவாசி சர்ச்சுக்குள்ள இயேசு வெளியே கதவை தட்டாரு. அப்பா, நான் இல்லாம பாடிட்டு உலகம் கேள்விப்படுகிற அளவு கர்த்தர் உங்களை உயர்த்துவா. எதை இழந்தாலும் தம்பி ஆவியான இழக்காதீங்க. கர்த்தர் பொருளாதாரத்தில் ஒரு மாற்றத்தை நாளையே கொண்டு வர போகிறார். இன்றைக்கு நான் பேச போகிறது அபிஷேகமும் அதன் வேலையும். ஒரு மனுஷனுக்கு இன்னைக்கு உங்களை அபிஷேகம் பண்றாருன்னா, நான் கீழே விழுந்தேன், நான் அக்கினியை பெற்றேன் சொல்லி சாட்சி சொல்லல. அதுக்கு பின்னாடி ஒண்ணு நடக்க போகுது. அதைத்தான் உங்களுக்கு காட்ட போறேன். அதுக்கு முன்னாடி இங்க ஆவியான ஒரு வேதனையை சொல்றாரு. 1 நாளாகமும் 13:3 சத்தமாய் வாசிங்கள். நமது தேவனுடைய பெட்டியை திரும்ப நம்மிடத்திற்கு கொண்டு வருவோமாக. சவுலின் நாட்களில் அதை தேடாதே போனோம் என்றான். தாவீது சொல்றாரு, நம்முடைய தேவனுடைய பெட்டியை திரும்ப நாம் கொண்டு வருவோம். சவுலின் நாட்களில் அதை தேடாம போனோம். என்ன சொல்றாரு? தேவனுடைய மகிமை இஸ்ரவேலை விட்டு நீங்க போயிட்டு இக்கபோத். தேவனுடைய பிரசன்னம் பிரதர் நம்ம விட்டு போயிட்டு நமக்கு நல்லா தெரியும். தேவ வல்லமையை இழந்துட்டோம். ஆனா தாவீது சொல்றாரு, தேவனுடைய பெட்டியை திரும்ப கொண்டு வருவோம். சவுலின் நாட்களில் வெற்றியை தேடணும், கோலியாத்தை ஜெயிச்சோம், பட்டணங்களை பிடிச்சோம். ஆனா ஒன்ன மறந்துட்டோம். சர்ச்சை கட்டுனேன், பெரிய பெரிய சாதனை செஞ்சேன். ஆனா என்ன பண்ணல தெரியுமா? அந்த பிரசன்னத்தை மீண்டும் கொண்டு வரவில்லை. இந்த இடத்துல ஆண்டவர் எனக்கு செய்திக்கு முன்னாடி இதை சொல்றாரு. தாவீது சொல்றாரு, சவுலின் நாட்கள்ல 40 வருஷம் சவுலோட தான் இருந்தாரு. அந்த 40 வருஷத்துல எத்தனையோ சாதனை, எத்தனையோ யுத்தங்கள். ஆனால் இழந்த பிரசன்னத்தை, இழந்த மகிமைய தேசத்துக்கு கொண்டு வராமல் போனோம். ஆண்டவர் சொல்றாரு, என்னை மன்னித்துக் கொள்ளுங்க இந்த வார்த்தையை சொல்றதுனால. நம்ம பெரிய பெரிய மீட்டிங் எல்லாம் இந்தியால பார்த்துட்டோம். பெரிய பெரிய கூட்டம், நாங்க பார்க்காத உலக பிரசித்தி பெற்ற ஊழியர்கள் இல்லை. அந்த கூட்டத்துக்காக வேலை செய்திருக்கிறோம், தெருவை பெருக்கி இருக்கிறோம், கிரவுண்டை பெருக்கி இருக்கிறோம், கூட்டங்களை பார்த்தோம். ஆனால் இந்தியா பார்க்காதது எது தெரியுமா? அவருடைய பிரசன்னம், அவருடைய பிரசன்னம். இந்த பிரசன்னத்தை வைத்து சந்தோஷப்படுகிறோம். சவுலின் நாட்களில் அந்த பிரசன்னத்தை நாம் கேட்கிறீங்களா? நாங்க தேடாம போயிட்டோம். ஆண்டவரே, இந்த கால கூட்டத்தை வைத்திருக்கார் தெரியுமா? திரும்ப அதை கொண்டு வர வேண்டும். திரும்ப அக்கினியை கொண்டு வர வேண்டும். திரும்ப அந்த பிரசன்னத்தை கொண்டு வரணும். சத்தம் இருக்கிறது, பெரிய கட்டிடம் இருக்கிறது. ஆவியானவர் சொல்றாரு, நான் இல்லையே, என் வல்லமை இல்லையே, என் பிரசன்னம் இல்லையே. இதோ வாசல் படுந்த கதவை நான் யாருக்கு சொல்றாரு? நம்ம புறஜாதிகளுக்கு பேசிட்டு இருக்கிறோம். கர்த்தர் இருதயத்தை தட்டுறாரு. இல்ல, ஆண்டவர் சபையை தட்டுறாரு. பாஸ்டர் சர்ச்சுக்குள்ள, விசுவாசி சர்ச்சுக்குள்ள இயேசு வெளியே இந்த கதவை தட்டாரு. அப்பா, நான் இல்லாம பாடிட்டு இருக்கிறியே, நான் இல்லாம பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறியே. அதைத்தான் சொல்றாரு. அப்படி உள்ள எவ்வளவு வேதனைப்படும் தெரியும். என்ன வெளியே வச்சுட்டு நீங்க என்னப்பா பண்றீங்க? பெரிய கூட்டம் நடக்குது, பெரிய மீட்டிங் நடக்குது. ஆனா அங்க இயேசு இருக்கிறாரா? இப்ப நான் பேசுற செய்தியில் அவர் இருக்கிறாரா? சொல்ல, அவர் நல்லா பேசுறாரு.
சவுலின் நாட்களில் அதை தேட இல்லை, அதை திரும்ப கொண்டாடணும். ஒரு நாள் சிம்சோன் தேவனுடைய பிரசன்னத்தை இழக்கிறான். அது அவனுக்கு தெரியல. அவனை விட்டு ஆவியானவர் போனதை அவன் அறியவில்லை. தேவ பிரசன்னம் அவனிட்டு போகுது, சபையை விட்டு தேவ வல்லமை நீங்குது, அவர்களுக்கு தெரியவில்லை. 100 பேர் வந்து விட்டார்கள், 1000 பேர் வந்து விட்டார்கள், வேகமாய் கையை தட்டி விட்டோம், அதுதான் பிரசன்னம் என்று நாம் நினைக்கிறோம். அவனை விட்டு ஆவியான எடுப்பட்டது தெரியல. வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? அவன் எப்பொழுதும் போல, தெரிந்தால் யாராவது சொல்லுங்க, எப்பொழுதும் போல அவன் உதறி போற்றி எழும்புகிறான். ஆவியானவர் இல்லை, எப்பொழுதும் போல ஒரு பாட்டு. போன வாரம் நான் பாடினேன், நான் வீட்டில் ஜெபித்தேன், ஆனால் ஜெபம் நடக்குது. எப்படி நடக்குது? எப்பொழுதும் போல, எப்பொழுதும் போல நான் பாடிக்கொண்டிருக்கிறேன். விக்டர் ராஜமணி எப்பொழுதும் போல பேசிக் கொண்டிருக்கிறாரா? போன வாரம் பேசினதை போல் பேசுகிறாரா? எப்பொழுதும் போல ஒரு பாட்டு, எப்பொழுதும் போல ஒரு ஊழியம் நடக்குது. ஆனால் சிம்சோனே, உன்னை விட்டு ஆவியான எடுப்பட்டதை உனக்கு தெரியவில்லை. இன்னைக்கு சபைகள் பெரிதா இருக்கிறது, ஆவியானவர் இருக்கிறாரா? சத்தம் இருக்கிறது, என்னை விட பல சத்தங்கள் இருக்கிறது, ஆனால் ஆவியானவர் இருக்கிறாரா? இன்றைக்கு நாம் இழக்க கூடாததை, நாங்கள் பணத்தை பார்த்து விட்டோம், பெரிய கட்டிடத்தை பார்த்து விட்டோம், எந்த அளவு உட்கார வேண்டுமோ அந்த நபரோடு உட்கார்ந்து விட்டோம். ஆனால் பார்க்காதது இந்தியாவில் கர்த்தருடைய வல்லமையை நாங்கள் பார்க்க வேண்டிய அளவு பார்க்கவில்லை. ஒரு ராத்திரி ஆண்டவரே, அந்த உடன்படிக்கையின் பெட்டியின் அந்த பிரசனம் இருக்குமானால் எத்தனை தாகோர்கள், எத்தனை பிசாசுகள் கீழே விழுந்திருக்கும். இன்றைக்கு நான் அழுவது எதுக்கு தெரியுமா? என் வாழ்க்கையில் எனக்கு நினைப்பு தந்து பணத்துக்காக ஜெபித்த நாளே இல்லை, பணம் வேண்டும் என்று கேட்ட நாளே இல்லை. உங்கள் பிரசன்னம் வேண்டும் ஆண்டவரே, உங்கள் பிரசன்னம் வேண்டும், எனக்கு தேவை வல்லமை ஆண்டவரே. ஒரு சர்ச்சுக்கு போனால் அந்த சபை மாற வேண்டும். உங்க பிரசன்னத்தை இழந்து விட்டோம், பெரிய பெரிய கட்டிடம் வந்து விட்டது ஆண்டவரே. தாவீது சொல்லுகிறார், சவுலின் நாட்களிலே அதை தேடாமல் போனோம், இந்த கூட்டத்துக்கு பின்பதாக எங்களுக்கு தேவை உங்க பிரசன்னம் ஆண்டவரே. எதை இழந்தாலும் தம்பி ஆவியான இழக்காதீங்க, எதை இழந்தால் ஆவியான இழக்காதீங்க. நீங்கள் பணத்தை இழந்தால் அது திரும்ப கிடைத்து விடும், நீங்கள் மேன்மை இழந்தால் திரும்ப கிடைத்து விடும். மகளே, நீ வேலையை இழந்தால் திரும்ப கிடைத்து விடும். தாவீது சொல்லுகிறான், ஆகையால் பரிசுத்த ஆவியானவரை எடுத்துக்கொள்ளாதீங்கப்பா. அவன் சொல்லவில்லை, என் ராஜபாரம் எனக்கு வேண்டும், எனக்கு மேன்மை வேண்டும், எனக்கு தேவை பரிசுத்த ஆவியானவர். ஆவியானவர் மட்டும் நான் இழந்து விட்டால் சபை வேடிக்கை பொருளாய் மாறிவிடும். சிம்சோன் மாவாட்டினதை போல சபை வேடிக்கை பொருளாய் மாறிவிடும். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் இழக்க கூடாதது ஒன்று என்ன தெரியுமா? அவருடைய பிரசன்னம். சில வார்த்தைகளை அப்படியே ஜெபத்துடன் கேளுங்க. நாம் இழந்தது பணத்தை அல்ல, பிரசன்னத்தை. நாம் இழந்தது பணத்தை அல்ல, தேவ பிரசன்னம். கர்த்தர் நம்மை நல்லா ஆசீர்வதித்திருக்கிறாரு. ஆனால் நமக்கு இப்ப தேவை இந்தியாவுக்கு தேவனுடைய பிரசன்னம். தேவன் நம்மை அபிஷேகிக்க விரும்புகிறார். இன்னைக்கு ராத்திரி உங்களுடைய நிலை மாறப்போகுது, உங்கள் பிரச்சனை மாறும். உங்களுக்கு ஒரு ரகசியம் தெரியுமா? அந்த தேவ பெட்டியை கொண்டு போயிட்டு ஓபேத் வீட்டுல 3 மாசம் தான் வச்சாங்க. 3 மாசம் தான் சிஸ்டர் பிரசனம். உங்க வீட்டுல 3 மாசம். அவருடைய பிரசன்னத்தை மட்டும் நீங்க இழக்காதீங்க. உங்க வீட்டில் அமைதியா இருங்க. அவர் அமைதியாக தான் உலாவார். நான் எங்கும் போவதில்லை, நான் எங்கும் சுத்துவதில்லை. கூப்பிட்டால் போவேன். அந்த பாஸ்டரை பார்க்க போனேன், இந்த பாஸ்டரை பார்க்க போனேன் இல்லை. நான் வீட்டில் சும்மா தான் இருப்பேன். ஒன்று நான் பைபிள் வாசிப்பேன், ஜெபிப்பேன், இல்லைன்னா பிரசங்கம் பண்ணுவேன். நான் ஒரு பெரிய ஊழியக்காரன் இல்லை, நான் வீட்டில் தான் இருப்பேன்.
எனக்கு தெரிஞ்சதில்லை என்ன தெரியுமா? ஆவியானவர். பிரதர், 3 மாசம் உங்க வீட்டுல அன்னைக்கு தேவனுடைய பெட்டி 3 மாசம் இருந்தோடனே ராஜா கேள்விப்படுகிற அளவுக்கு அவன் பணக்காரனா மாறினான். நீங்க பணத்துக்கு ஜெபிக்காதீங்க சிஸ்டர். உங்க வீட்டுல தேவ பிரசன்னம் 3 மாசம் இருந்தா உலகம் கேள்விப்படுகிற அளவு கர்த்தர் உங்களை உயர்த்துவா. எனக்கு எந்த குறையும் இல்லை, எல்லாம் தர்றாரு, நான் கேட்பதில்லை. ஆனா எங்க வீட்டுல தேவ பிரசனம். அந்நிய பாஷை பேசிட்டே இருப்பேன், அந்நிய பாஷை பேசிட்டே இருப்பேன், அந்நிய பாஷை பேசிட்டே இருப்பேன். யார் மேலும் கசப்பு இருக்காது. எனக்கு யார் சார் ஒத்து வரல விலகி இருப்பேன். அவங்கள பத்தி பேச மாட்டேன். என் டேபிள்ல எழுதிக்க 3வது நபரை குறித்து பேசக்கூடாது. எங்க வீட்டில் அப்படித்தான். யாராவது ஒருத்தர் இல்லைன்னா நம்ம பேசக்கூடாது, நமக்கு தேவையில்லை. நான் பழிப்பிடத்துல 34 வருஷம் நான் பேசுறேன். 34 வருஷத்துல ஒரு சபையையோ ஒரு பாஸ்டரையோ நான் தாக்குனதில்லை. எனக்கு வேண்டாம். எனக்கு உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் விலகி நிற்பேன். எனக்கு தேவை வல்லமை, எனக்கு தேவை பிரசனம். நான் எதை வேணாலும் இழக்கலாம், ஆனா ஆவியானவர் இழக்கக்கூடாது. கர்த்தர் அதை தான் செய்ய போறாரு. இப்போ உங்க டைம் ஸ்டார்ட். கர்த்தர் உங்களை தொட்டு கொண்டே இருக்கிறாரு. இனி உங்களை அப்படி மேலே கொண்டு போக போறாரு. மேல அபிஷேகத்தில் கொண்டு போக போறாரு. அந்த அக்கினியை வைக்க போறாரு. உங்க வாழ்க்கை மாறும். அந்த தடைகள் உடைக்கப்படுகிறது. எனக்கு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த சபையில கர்த்தர் பொருளாதாரத்தில் ஒரு மாற்றத்தை நாளையே கொண்டு வர போகிறார். பொருளாதாரத்தின் மாற்றத்தை நீங்கள் பார்க்க போறீங்க. 4 திசையிலிருந்து கர்த்தர் ஒரு பொருளாதாரத்தில் மாற்றத்தை தருகிறார். கோரேசின் கையை பிடித்து, நான் அபிஷேகம் பண்ணின கோரேசின் கையை பிடித்து சொன்னாரே, அவர் பிடித்து முன்னாடி போய் கோணலானவைகளை செவ்வையாக்கி இருப்பு தாழ்பார்களை அவர் வெண்கல கதவைகளை முறியடித்து இருப்பிடத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொன்ன வார்த்தைப்படியே ஒரு பிரேக் த்ரூ வருகிறது. Thank you Jesus. லாஷே கேந்த நம்ம பணத்துக்கெல்லாம் கஷ்டப்படவே கூடாது, அளவும் கூடாது. நான் அழுததும் இல்லை, நான் பணத்துக்காக இதுவரைக்கும் ஜெபித்ததும் இல்லை. எங்கள் குடும்ப ஜெபத்தில் இதுவரைக்கும் பணத்தாங்க நாங்கள் ஜெபிச்சதில்லை, ஜெபிக்க மாட்டோம். அந்நிய பாஷை ஜெபம். எனக்கு ஆசை அந்நிய பாஷை ஜெபத்தை மட்டும் ஒரு நாள் பேச. அதை மட்டும் பேசுனீங்கன்னா அப்பா அப்பா. எங்க சர்ச்சில் 72 மணி நேரம் பேசுவோம், 24 மணி நேரம் பேசுவோம். அதுதான் நம் வாழ்க்கையை மாற்றுது. இன்னைக்கு நீங்களும் தேவனும் தான் சிஸ்டர். உங்களுக்கும் தேவனுக்கும் ஒரு ஐக்கியம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்க தலை, காயப்பட்ட உன்னுடைய தலை, நீ தலை குனிந்த இடத்துல மகளே கர்த்தரும் தலையை நிமிர வைப்பது அவருடைய பிரசனம் தான், அவருடைய வல்லமை. 1 சாமுவேல் 9. நல்ல உள்ள இருந்தா நல்ல வாழலாம். ஆமென். நான் 120 வருஷம் வாழ போறேன். அதனால நான் சொல்வேன், நான் சீக்கிரம் சாக மாட்டேன், நீங்களும் சாக போறதில்லை. நான் சபை விட்டு போக சொன்னால் நீயும் போறதில்லை. எப்படி அடுத்த வாரம் உன்னை சந்திக்க தான் போறேன். அப்ப இன்னைக்கே பேசி அவனை கொல்றதை விட நாளைக்கு என்ன பண்ணும், அடுத்த வாரம் பேசலாம் சொல்லி நான் எங்க சர்ச்சில் வந்து இழுத்துட்டே இருப்பேன். என் மனைவி சொல்லுவாங்க, ஏன்னா ஒன்னே சொல்றதே சொல்லிட்டு இருக்கீங்களே. இதே பாஸ்டர் பிரதாப் சிங் சர்ச்சில் நான் வந்து ஒவ்வொரு புதன்கிழமை பேசுறேன். 50 நிமிஷத்துல 7 பாயிண்ட் பேசுவேன். ஆனா எங்க சர்ச்சில் பேச மாட்டேன். அதனால ஒரே வசனம் பேசுறேன். ரொம்ப வசனம் இருந்தாலும் கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். என் உள்ளத்தில் அந்த வார்த்தை தான் வருது. சவுலின் நாட்களில் அதை பெரிய பெரிய தலைவர்களோடு இருந்துட்டோம். ஆனா பிரசன்னம் வரும்னு சொல்லி நாங்க வாஞ்சிக்கல.
இந்த மீட்டிங்கில் இப்போ நான் ஒரு சின்ன மறுரூப ஜெபம் நடத்துகிறேன். பாஸ்டர்ஸ் கொஞ்சம் பேர் தான் வருவாங்க. நான் ரொம்ப வருஷம் செய்கிறேன். ஒரு 60 பேரை தாண்ட மாட்டாங்க. ஃபுல்லாக ஜெபம் அந்நிய பாஷை தான். ஏன் வர மாட்டேன்னு கேட்டால் நீங்கள் சும்மா அந்நிய பாஷை பேசுகிறீங்க சொல்லுவாங்க. சரி, எனக்கு சின்ன வயசுலேருந்து பாஸ்டர் பெனியன் மாதிரி மாற ஆசை. அவரை அப்போல்லாம் அந்த பெரிய கேசட் தானே யூடியூப்பில் தேடி 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 பார்ப்பேன். அப்புறம் அவரை மாதிரி முடிச்சு வார ஆரம்பித்தேன். அவரே மாதிரி தான் இருப்பேன், அவரை மாதிரி பண்ணேன். எனக்கு ஆசை, இந்த மனுஷனை எப்பயாவது இருக்க பார்க்க மாட்டோமா. இப்போ இவங்களாம் அமெரிக்காலாம் நினைச்சே அமெரிக்கா போகிறாங்க. நம்மெல்லாம் அப்படி இல்லைல்ல. நம்ம வடபழனிக்கு கூப்பிடுறதே பெரிய காரியம். அப்ப எனக்கு ரொம்ப பெரிய ஆசை, அந்த ஒரு நாள் பெனியனை பார்க்கணும், பார்த்து கேட்கணும். அவர் கேட்பார்ல, உனக்கு என்ன வேணும்? உங்க அபிஷேகம் எனக்கு வேணும். அப்ப நமக்கு வாய்ப்பே இருக்காது, அவர் எங்க போய் பார்க்க போறோம். அப்புறம் இந்தியாவுக்கு வந்தாரு, நெருங்கவே விடல. அப்பெல்லாம் எங்கேயோ ஏஜில் அந்த கார்னர்ல உட்காந்துருந்தோம். அப்புறம் பெங்களூருக்கு பாஸ்டர் ஓவன் ராபர்ட்ஸ் அண்ணன் கூட்டி போனாங்க. அங்க அப்பா இன்னும் நெருங்க முடியல. திடீர்னு இஸ்ரேலுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சு அங்க போனோன்னு அவர் அப்படி நடந்து வர்றாரு. முடிச்சுட்டு நான் ஓடி போய் கையை பிடிச்சேன். பக்கத்துல இருந்தாரா? அதாவது நமக்கு என்னதான் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் அபிஷேகம் வரும் போது நம்ம போயிடணும். இப்ப நான் என்னுடைய நோக்கம் அங்க நான் அவர் ஏதாவது பேசட்டும், நமக்கு பரவாயில்ல. நமக்கு தேவை அவருடைய அபிஷேகம். அவருக்கு ஓடி போய் நடந்து அப்படி வர்றாரு. எல்லா பாசம் விட்டு ஓடி போய் கையை பிடிச்சேன். அவரு நின்று பாருங்க. நான் சொன்ன உங்க அபிஷேகம் எனக்கு வேணும். ஒரு வித ரிசீவ் இட். நான் என்ன பேச வரேன்னா, நம்ம உங்களுக்கு தாகம் இல்லைன்னா அவர் தரமாட்டாரு. உங்களுக்கு தாகம் வேணும், உங்களுக்கு ஒரு அபிஷேகம் வேணும். வாலிப வயதுல ரேனால்ட் போங்கே யூகேல படித்து கொண்டிருக்கிறார். அவருக்கு ரொம்ப பைத்தியம் ஜார்ஜ் ஜெஃப்ரியை குறித்து. அந்த ஜார்ஜ் ஜெஃப்ரி மகிமையான ஊழியத்தை அவர் வேல்ஸ் பட்டணத்தில் செய்தவர். அவர் எழும்பி நிற்கும் போது, ஜார்ஜ் ஜெஃப்ரி நிற்கும் போது மந்திரவாதிகள் எல்லாம் விழுவாங்க. எங்கேயோ மந்திரம் செய்யறவன், அதான் பிரசன்னம், அதுதான் வல்லமை, விழுவாங்க. அந்த புக்கை வாசிக்கும் பொழுது அவருக்கு ஆசை என்ன தெரியுமா? ஒரு நாள் நான் ஜார்ஜ் ஜெஃப்ரியை பார்க்கணும். எனக்கு எப்படி இருந்ததோ அந்த ஜார்ஜ் ஜெஃப்ரியை பார்க்கணும் சொன்னாங்க. பைபிள் காலேஜ் முடிய போகுது. முடியும் பொழுது அந்த காலேஜில் சொன்னாங்க, நம்ம இப்ப வேல்ஸ் பட்டணத்துக்கு போறோம், அதன் பின்பு நீங்க எல்லாம் உங்க தேசத்துக்கு போறீங்க. அவருக்கு ஒரே சந்தோஷம், நான் ஜார்ஜ் ஜெஃப்ரியை பார்க்கணும், அந்த அக்கினி மனிதனை பார்க்க வேண்டும். அவருக்கு பேரே நெருப்பு மனிதன். அக்கினி மனிதனை பார்க்க வேண்டும். எல்லாரும் போட்டோ கேமரால எடுத்துட்டு வேல்ஸ் பட்டணத்தில் இறங்கிட்டு மலைகளை போட்டோ எடுக்கிறாங்க. ஆனால் இவர் அட்ரஸ் எடுத்துக்கொண்டு ஜார்ஜ் ஜெஃப்ரி வீடை தேடி போகிறார். ஆனா உள்ளத்தில் ஏக்க என்ன தெரியுமா? இருப்பாரா, உயிரோடு இருப்பாரா? பல மாதங்களாக திடீரென அந்த வீட்டை கண்டுபிடித்து விட்டார். அந்த வீட்டுக்குள்ளே போகும்போது சொன்னாங்க, அவரை நீ பார்க்க முடியாது. அவர் மேல் மாடியில் இருக்கிறார், அவர் படுத்த படுக்கையில் இருக்கிறார், பேச முடியாமல் இருக்கிறார், கொஞ்சமாய் தான் பேசுகிறார், பார்க்க முடியாது. சொல்லும் போது மேலிருந்து ஒரு சத்தம் கேட்டது, let him come, அவனை வர சொல். உடனே அந்த சகோதரியை தள்ளி ஓடி போய் பேசுகிறார். என்ன சொல்ல வர்றார்? உங்களை பார்க்க. அவர் சொன்ன நீ பேசாத சொல்லி கையை வைக்கிறார். கையை வைத்து ஜெபிக்கிறார். அந்த சந்தோஷத்தோட ரேனால்ட் போங்கே அவர் வெளியே வருகிறார். பிறகு யூகே வந்தோன்னு அவங்க அப்பா போன் பண்றாங்க, ஏய் ரேனால்ட் போங்கே உனக்கு தெரியுமா? உடனே டிவியை பாரு, ஜார்ஜ் ஜெஃப்ரி மரித்து விட்டார். அப்பொழுது அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ரேனால்ட் போங்கே சொன்னார், அவர் விட்டதை நான் தொடர்கிறேன். அவர் விட்டதை. இது ஒரு ஓட்ட பந்தயம் சொல்லுவதை விட ஒரு ரிலே ஓட்டம். ரிலே தெரியுமா? ஒருத்தன் ஓடி வந்து அப்படியே அந்த தடியை கொடுக்கிறான்.
ஓ அந்த ஜார்ஜ் ஜெஃப்ரி முடிக்கும் பொழுது ரெண்டான் போக்கை பிடித்துக் கொண்டார். இயேசு முடிக்கும் பொழுது பேதுரு பிடித்துக் கொண்டார். மோசே பிடிக்கும் பொழுது ஜோஷுவா பிடித்துக் கொண்டார். எலியா முடிக்கிறார், எலியா கொடுக்கிறார், உடனே எலிசா பிடித்துக் கொண்டார். இன்னைக்கு கர்த்தருடைய ஊழியத்தை, கர்த்தருடைய அபிஷேகத்தை பவுல் விட்டதை நாம் தொடர போகிறோம். யாரோரு கையில கர்த்தர் அதை கொடுக்க போகிறார். யாரோ ஒருத்தர் நீங்கள் பிடிக்க ஆயத்தம் என்ற தம்பி, நீ விரும்பாத ஒன்றை தேவன் உனக்கு தரமாட்டார். லதனமா சாந்தனமா அவர் சொன்னார், அவர் விட்டதை, அவர் விட்டதை நான் தொடர்கிறேன், நான் தொடர்கிறேன். இயேசு விட்டதை சபை தொடரணும். பவுல் விட்டதை இந்த ரூவா சர்ச் மாத்திரம் அல்ல, இந்தியா தேசத்தின் சபைகள் இனி தொடர போகிறது. நீங்கள் பேசி, நான் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது யார் கையில் அதை கொடுக்கிறா தெரியாது, யார் கையில கொடுக்கிறா தெரியாது. ஒரு ஜெப ஆவியை, ஒரு எலியா விட்டதை எலிசா பிடிக்க ஆயத்தமாயிருந்தான். யார் அந்த எலிசா? இங்கே யார் அந்த எலிசா? உன் வலது கை எரிய போகிறது. கர்த்தர் உங்களை தொடுவது அடையாளம். உங்கள் வலது கை மேல அக்கினி, உங்க வலது கை மேல அக்கினி. எஸ், 1 2 3 ரிசீவ். சாதனமா நரந்தனமா வேணான் போக்கே. அதற்கு பிறகு மேடையில் நிற்கும் பொழுது அதே மாதிரி மந்திரவாதிகள் கீழே விழுந்தார்கள். அதே மாதிரி மந்திரவாதிகள் சத்தம் போட்டார்கள். இன்னைக்கு தேவ ஊழியர்களுக்கு நான் சொல்லுகிறேன், பவுல் விட்டதை நாம் தொடர போகிறோம். எலியா விட்டதை நாம் தொடர போகிறோம். அந்த தடியை கர்த்தர் யாரோ கையில தருகிறார், நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். லதனமா சாந்தனமா அவர் உங்க கையில தர்றாரு. நான் ஆயத்தம், நான் ஆயத்தம், நான் அந்த தடியை வாங்க ஆயத்தம், நானோட ஆயத்தம், நான் பெற்றுக்கொள்ள ஆயத்தம், நான் மந்திரவாதிக்கு சவால் விட ஆயத்தம். இந்தியா தேசத்தின் மந்திரவாதிகள் என் கையால, என் அபிஷேகத்தால அவர்கள் கீழே விழ போகிறார்கள். உங்க கை சாதாரண கை அல்ல, ஒரு நெருப்பை நான் பார்க்கிறேன், பின்னாடி அந்த அக்கினியை பார்க்கிறேன். பெற்றுக்கொள்ளுங்கள். பிரதர், கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். கடைசி ரோல் இருக்கிற பிரதர், அந்த தடி உங்க மேல வருது. கர்த்தர் அந்த ஜெப அக்கினியை தருகிறார், அந்த ஜெப வல்லமையை தருகிறார். இந்தியா ஸ்தம்பிக்க போகிறது, சென்னை பட்டணம் ஸ்தம்பிக்க போகிறது. வானம் திறக்கப்பட்டு விட்டது. நேரலையிலே பார்க்கிற பிள்ளைகள், நேரலையிலே பார்க்கிற பிள்ளைகள், ரூவா டிவி மூலமாய் பார்க்கிறவர்கள், அந்த அக்கினியை நீங்கள் தொடுங்க. அந்த எலியா விட்டதை, எலியா விட்டதை எலிசா பிடித்ததை போல, எஸ், அந்த அக்கினி, அக்கினி. லந்தனமாஷே. Thank you Jesus. நான் திரும்ப சொல்லுகிறேன், சத்துருவுக்கு சாவு மணி, பிசாசுக்கு சாவு மணி. அந்த சர்ப்பங்கள் கீழே விழுகிறது. நான் சொல்கிறீங்க, வந்திருக்கிற எல்லா ஊழியர்களும் நாளை பலிபீடத்தில் நிற்கும் பொழுது சபை அக்கினியை பார்க்க போகிறது. பாசன் பக்கத்தில் ஒரு அக்கினி இருக்கிறது, தேவ மனிதன் பக்கத்தில் ஒரு நெருப்பு இருக்கிறது. உங்க போதகர் கையிலிருந்து, நாவிலிருந்து ஒரு நெருப்பு வரப்போகிறது. முத வருஷம் ஆயத்தமாகுங்கள். Come on church. நான் இப்படி கேட்கிறேன், ஒருவேளை பவுல் அந்த கையை நீட்டினாருன்னா நான் அதை பிடிக்க ஆயத்தம். நான் அவர் விட்டதை நான் தொடர்கிறேன். எலியா போயிட்டாரு, எலிசா தொடர்றான், எலிசா தொடர்றான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இன்னும் நிரப்புவாரு. நம்ம ஒரு மணி நேரம், நான் 34 வருஷம் அதான் சொல்றேன், ஒரு மணி நேரம் நான் மேடையில் நின்னா எனக்கும் பாதாளுக்கும் யுத்தம் தான். அதனால தான் சொன்ன, தைரியமா சொல்றேன், உங்க கட்டிகள் இப்ப கரைஞ்சிருக்கும். இப்ப சாட்சி கேட்ட அநேகருடைய வியாதிகள் சுகமா இருக்கும். நம்ம கை வைக்க தேவையில்லை. அக்கினி, ஒரு அக்கினி உங்களை தொட்டுட்டு இருக்கு சிஸ்டர். உங்க மேல அக்கினி, உங்களால் உட்கார முடியாத ஒரு அக்கினி தேவன் அந்த வல்லமை உங்களுக்கு தருகிறார். உங்க வலது கையில் ஒரு அக்கினி. நீங்க சத்தமிட்டு அழ போறீங்க.
கர்த்தருடைய வல்லமை நீங்க அல்ல, பணத்துக்காக அல்ல, ஆவியான உங்களுக்குள்ள இருந்து அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். உங்களால் உட்கார முடியாத வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கள். ரிசீவ். விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. அழுகை அடுக்காதீங்க. ஆவியானவர் நம்ம அழுன்னா சொல்ல மாட்டேன். ஆவியான சிலருக்கு உள்ள இருந்து அழுது ஜெபிக்கிறார். நாங்க உங்களுக்கு விட்டு தர்றப்பா. நாங்க பேச வேண்டியது 1000 இருந்தாலும் நீங்க செஞ்சுட்டு இருக்கிறீங்க, நீங்க நடத்திட்டு இருக்கிறீங்க. தேசத்தின் வாதையை நிறுத்துகிற ஊழியர்கள், தேசத்தின் வாதையை நிறுத்துகிற தேவ சபை, அக்கினியோடு நிற்கிற சபை. ஆமென். இந்த ஒரே வார்த்தையை வாசிச்சிடலாமா? 1 சாமுவேல் 9:15-16. சவுல் வர ஒரு நாளுக்கு முன்னே கர்த்தர் சாமுவேலின் காது கேட்க, நாளை இந்நேரத்திற்கு பென்யமீன் நாட்டானாகிய ஒரு மனுஷனை உன்னிடத்தில் அனுப்புவேன். நாளை இந்நேரத்துக்கு பென்யமீன் நாட்டானாகிய ஒரு மனுஷனை உன்னிடத்தில் அனுப்புவேன். அவனை என் ஜனமாக இஸ்ரவேலுக்கு அதிபதியாக அபிஷேகம் பண்ண கடவாய். அபிஷேகமும் வேலையும், அபிஷேகமும் தேவனுடைய வேலையும். தேவன் ஒரு மனுஷனை அபிஷேகம் பண்ணுவதற்கு காரணம் என்ன? இவ்வளவு பேரை இந்த 3 நாள் கூப்பிட்டு அபிஷேகம் பண்ணி இருக்கிறாரு. அவர் சொல்லுகிறார், நாளைய தினத்தில் பென்யமீன் நாட்டானாகிய ஒரு மனுஷனை உன்னிடத்தில் அனுப்புவேன். அவனை என் ஜனங்களுக்கு அதிபதியாக அபிஷேகம் பண்ணு. அவன் என் ஜனத்தை பெலிஸ்தேர் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான். அப்ப அபிஷேகம் வரும் பொழுது அதோடு ஒரு வேலையும் வருது, ஒரு ஊழியமும் வருது. நான் கை தட்டின பாஸ்டர், 3 நாள் நான் கீழே விழுந்தேன் பாஸ்டர், அபிஷேகம் பயங்கரமா இருந்துச்சு. ஓகே, நல்லது தான். ஆனா அபிஷேகத்தோட ஒரு வேலையும் அவன் தருகிறார். அவன் சொல்றான், இல்ல என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், இந்த கூட்டத்துக்கு வந்தவங்க, எக்கால சத்தத்தின் கூட்டத்துக்கு வந்தவங்க, பாஸ்டர் கர்த்தர் என்ன எப்படி அபிஷேகம் பண்ண முடியும்? கீழுள்ள வசனத்தை சொல்கிறான், நான் யாரு, என் குடும்பம் உமக்கு தெரியுமா, என் வாழ்க்கை உமக்கு தெரியுமா? 21 சொல்றான். அப்பொழுது அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா? நான் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே சிறிதான, நான் சிறிதான பென்யமீன் கோத்திரம் தான் அல்லவா, பென்யமீன் கோத்திரத்தான் அல்லவா, பென்யமீன் கோத்திரத்து குடும்பங்களில் எல்லாம் என் குடும்பம் அற்பமானது அல்லவா, நான் அற்பமானவன் அல்லவா. நீர் இப்படிப்பட்ட வார்த்தை என்ன சொல்லுகிறோம்? நான் சின்னவன். நீங்க சொல்லுங்க, நான் சின்னவன். நாங்க எல்லா வீட்டை காட்டிலும் எங்க வீடு சின்ன வீடப்பா. நாங்க அற்பமானவங்க. என் தெருவுல ஏழனா, நான் படிக்காதவன், என் சபை சின்ன சபை. எனக்கு சொல்றீங்களே, எனக்கு போய் சொல்றீங்களே, நான் பெரிய தலைவன் அல்ல. ஆனால் 10:6 சொல்றாரு, கர்த்தருடைய ஆவியானவர் உன்மேல் இறங்குவார். கர்த்தருடைய ஆவியானவர் உன்மேல் இறங்கும் பொழுது நீ சின்னவனா இருக்கலாம், நீ படிக்காதவனா இருக்கலாம், நீ ஏழையா இருக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கும் பொழுது நீ தீர்க்கதரிசனம் சொல்லி வேற மனுஷனாய் மாறுவாய். உன்னை மாற்றுவது, நீ குடிசையில தான் இருக்கிறா, நீ அற்பமா தான் இருக்கிறா, உனக்கு பணம் இல்ல. இந்த சபையை உயர்த்த போவது பணம் அல்ல, அபிஷேகம். நீங்கள் அற்பமா இருக்கலாம், நீ தலை குனிந்திருக்கலாம், எல்லார் மத்தியில் அவமானப்பட்டிருக்கலாம். உன் அபிஷேகத்தை கூட்டு, உன் வல்லமையை கூட்டு, உன் அறையை பூட்டு, உன் அறையை பூட்டு. ஏன்னா பிதா சொல்றாரு, அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா. அவர் பாஸ்டர் விக்டர் ராஜமணிய ரூவா சர்ச்சில் பார்க்க விரும்ப இல்ல. அவர் எல்லாருக்கும் முன்னே நைட் பேர்ல ஜெபிக்கிறார், அதை பார்க்க விரும்பல. அவர் சொல்றாரு, உன்னை நான் தனியா பார்க்கணும், உன்னை நான் தனியா பார்க்கணும். நீ பெரிய மறுரூப கூட்டத்துல நிற்பதை நான் பார்க்கல. நான் உன்னை தனிய அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா என்னை வெளியரங்கமா, என்னை வெளியே கொண்டு வந்து அநேகர் மத்தியில தலை நிமிர வைப்பார். நான் அற்பமானவன். இந்தியாவில் நாங்கள் ஒரு சின்ன சபை, இந்தியாவில் நாங்கள் ஒதுக்கப்பட்டவர். இருக்கட்டுமே, இருக்கட்டுமே. ஆனால் உனக்கு தேவை என் ஆவியே,
என் ஆவி வரும் பொழுது அற்பமான உன்னை அற்புதமாய் மாற்றுவார். சின்னவனாயிருக்கிற உன்னை தலை நிமிர செய்வார். உங்களுக்கு தேவை அபிஷேகம் தான். நான் எங்கள் சபை மக்கள் சொல்லியிருக்கிறேன், உங்கள் வாழ்க்கையில தோல்வி வந்து விட்டால் உங்கள் வீட்டை பூட்டுங்கள், உங்கள் போனை ஆஃப் பண்ணுங்கள். நீங்களும் ஆவியானவரும் நான் சொல்லும் பொழுது நீங்கள் அந்நிய பாஷை பேசிட்டே கேட்கணும். நீங்களும் ஆவியானவரும். நான் சொல்லுகிறேன், அபிஷேகம் வரும் பொழுது நீங்கள் யாரா இருந்தாலும் பரவாயில்ல, உங்க தலை, உங்கள் கொம்பு, அபிஷேகம் பண்ணப்பட்ட கொம்பு உயர்த்தப்பட போகிறது. நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நீங்கள் எந்த அளவு தேவனோடு பேசுறீங்களோ தேவன் உங்கள் தலையை உயர்த்துவார். சரி, இந்த அபிஷேகத்தை பெறுகிறான். வேகமாய் சொல்லுகிறேன், இந்த அபிஷேகம் எதற்கு உனக்கு அபிஷேகம்? அவர் சொல்றாரு, நீ என் ஜனத்தை பெலிஸ்திய ஆவிகள். உங்களுக்கு வேதத்தில் ரொம்ப காரியம் தெரியும். பெலிஸ்திய ஆவி என்னென்னலாம் செஞ்சான்னு தெரியும். அதுல மிக முக்கியமானது, அவனுடைய கண்ணெல்லாம் என்ன தெரியுமா? உடன்படிக்கை பெட்டி. அந்த பிரசன்னம் தேசத்தில் இருக்கக்கூடாது. அந்த பிரசன்னம் சபைக்குள்ள வந்துடக்கூடாது. அந்த பிரசன்னம் வந்தா மந்திரவாதிகள் தோத்து போவாங்க. அதனால் ஆண்டு சொல்றார், விக்டர், நான் உன்னை அபிஷேகம் பண்ணினது என்ன தெரியுமா? யாரெல்லாம் அபிஷேகத்துக்கு விரோதமாக பிசாசு திருட வருகிறானோ, நீ என் ஜனத்தை நீ காக்கணும். அப்ப ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், எனக்கு அபிஷேகத்தை கொடுக்கும் பொழுது ஒரு வேலையை தருகிறார். அப்ப தேவன் உங்களுக்கு இந்த கூட்டத்துக்கு பிறகு உங்களுக்கு ஒரு யுத்தம் பண்ண, பெலிஸ்திய ஆவிகளுக்கு விரோதமா, சிம்சோனுக்கு விரோதமாய் வந்தது யாரு? ஒரு பெலிஸ்தியத்தான். 40 நாள் சத்தமிட்டது கோலியாத் யாரு? அவன் ஒரு பெலிஸ்தியன் தான். ஈசாக்கு விதை விதைத்தான், கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதித்தார். அவனுக்கு விரோதமாய் வந்தது யாரு? பொறாமைப்பட்டது. உங்களுக்கு விரோதமாய் பொறாமைப்படுறது யாரு? நீங்கள் உயர்த்தப்படும் பொழுது எல்லாரும் குழிய தோண்டுவாங்க, தண்ணி வராது. நீங்க தோண்டுவீங்க, தண்ணி வரும். எல்லாரும் தோண்டி பார்ப்பாங்க, தண்ணி வராது. நம்ம செஞ்சதுக்கு ஆற்றுவாதமா இருக்கும். நம்முடைய ஊழியத்துல மாற்றம் வரும். அதை கண்டு எத்தனையோ பெலிஸ்திய ஆவிகள் வருவார்கள். ஆகையால் அந்த பெலிஸ்திய ஆவிகளை துரத்துவதற்கு ஒரு அபிஷேகம், துரத்துகிற அபிஷேகம். நீங்க எல்லா அபிஷேகத்துக்கு பின்னாடி பாருங்களேன். நான் வேகம் ஒரு தலைப்பு சொல்லட்டுமா? இயேசு கிறிஸ்து சொல்றாரு, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். எதற்கு இருக்கிறாரு? என்னை தரித்திற்கு சுவிசேஷம் அறிவிக்க அபிஷேகம் பண்ண. அப்ப அபிஷேகம் பிளஸ் ஒரு வேலை வருது. என்னது? அபிஷேகம் வரும் பொழுது சுவிசேஷம் அறிவிப்பது. 10:38 அப்போஸ்தலர் தேவன் கர்த்தர் நசனாக இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்றார். எதற்கு? நன்மை செய்ய, பிசாசை துரத்த. அப்ப அபிஷேகத்தோடு என்ன வருகிறது? பிசாசு துரத்துகிற ஒரு வல்லமை வருகிறது, ஒரு வேலை வருகிறது. ஆமென் சொல்லுங்களேன். தாவீதை நீ அபிஷேகம் பண்ணு, அவனை நிருதியத்துக்கு ஏற்றபடி செய்வான். அபிஷேகம். சரி, முதல் அபிஷேகம் யாருக்கு வந்துச்சு? ஆண்டவர் யார் அபிஷேகம் பண்ணாரு? சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அபிஷேகம் யாரு பண்ணாரு? அபிஷேகம் யார் தெரியுமா? ஆண்டவர் தேவதூதனை. எசேக்கியேல் 28:14 திருப்ப வேணாம். அங்க நம்ம நினைக்கிறோம் சாத்தான் அவர் அபிஷேகம் பண்ணார். இல்ல, சாத்தானாக முன்னாடி நீ அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப். எதற்கு அபிஷேகம் பண்ணினாராம்? நீ காப்பாற்றுவதற்காக. அவன் சாத்தான மாறிட்டான். ஆனா உன்னை நான் அபிஷேகம் பண்ணினது தெரியுமா? இந்த சர்ச்சை காக்கிறதுக்கு தான் உங்களை அபிஷேகம் பண்ண. இந்த சபையிலிருந்து ஒருத்தர் கூட சபையை விட்டு போக கூடாது. இந்த சபையில இளவயதின் மரணம் இருக்கக்கூடாது. இந்த சபையில ஒருத்தர் அழியக்கூடாது. அப்போ உங்க கையில எதற்கென்று தெரியுமா? ஆண்டவர் எங்க திருச்சபையை காப்பாற்றுகிற அபிஷேகம். நான் சொல்லட்டுமா? நீங்க நல்லா ஜெபம் பண்ண உங்க பாஸ்டர் காக்கப்படுவார்கள். உங்க கையில தேவன் தந்திருப்பது இந்தியாவை காப்பாற்றுகிற அபிஷேகம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் ஜெபம் பண்ணினேன், நான் சத்தம் போட்டேன், கீழே விழுந்தேன், நல்லது தான், இல்ல சொல்லல. ஆனா நீங்க காக்கணும். உங்க மேல இருக்கிற அபிஷேகம். நீங்க ஒரு 30 செகண்ட் 2 கையை தூக்குனாலே இந்த சர்ச்சில் இருக்கிற எல்லாரும் காப்பாற்றப்படுவாங்க.
எங்க சர்ச்சில் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம கையை தூக்குனாலே பாதாளம் நடுங்கும். ஆமென். தூக்கி பாருங்களேன், 30 செகண்ட் நீங்க உங்க பாஸ்டரை காக்குற அபிஷேகம். தலைக்கு மேல கை தூக்குங்க. பாஸ்டர் அம்மா அவருடைய பிள்ளைகளுக்கு மேல நீங்கள் காப்பாற்றுகிற அபிஷேகத்தை தந்திருக்கிறாரு. உங்க குடும்பத்தை காப்பாற்றுகிற அபிஷேகம். ஆமென். அப்ப அபிஷேகத்தை தருகிறாரு. அவர் காக்கிறதுக்கு அபிஷேகத்தை தர்றாரு. நீங்க இதுக்கு பிறகு எந்த சத்துருவும் பாஸ்டரையும் பாஸ்டர் குடும்பத்தையும் தொடவே முடியாது. காப்பாற்றுகிற அபிஷேகம். நீங்க தேவதூதனுக்கு கொடுத்த முதல் ஊழியம் என்னது? காப்பாற்றுகிற அபிஷேகம். சரி, ஆதாமுக்கு கொடுத்த முதல் வேலை என்ன தெரியுமா? தோட்டத்தை காக்கவும். தோட்டத்தை காக்கணும். சர்ப்பங்கள் வெளியே வரக்கூடாது. நீங்க அந்நிய பாஷை பேசினா, நீங்க ஆவில நிரம்பிங்கன்னா உங்கள் தோட்டத்துக்குள்ள எந்த சர்ப்பமும் வர முடியாது. எந்த சர்ப்பமும் வர முடியாது. அந்த சர்ப்பம் இன்னைக்கு இருக்கிறானா? வேதம் சொல்லி இருக்கு, உலகம் அனைத்தையும் மோசம் போக்குற பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம். அடுத்த ஒரு வருஷம் நம்ம ஆவில நிரம்ப போறோம். இந்தியாவை மோசம் போக்குற, தமிழ்நாட்டை மோசம் போக்குற எந்த சர்ப்பமும் எந்த சிங்காசனத்திலையும் எந்த சேர்லையும் உட்கார முடியாது. ஏன்? அந்த சர்ப்பத்தின் வல்லமை அழிப்பதற்கு அந்த சர்ப்பம் தோட்டத்துக்குள்ள நுழையாதபடி பாதுகாக்கிற ஒரு அக்கினி இப்பயே வருகிறது. பெற்றுக்கொள்ளுங்கள். காப்பாற்றுகிற அபிஷேகம். எல்லாரும் காக்க தவறினார். தூதன் பெருமையினால் காக்க தவறினான். தூதனும் காக்க தவறினான். ஆதாமும் காக்க தவறினார். அதனால தான் இயேசு சொன்னாரு, நீங்க எல்லாம் கோட்டை விடுவீங்க. இப்ப ஏன் ஊழியம் என்ன தெரியுமா? சபையை போஷிப்பதும் சபையை காப்பதும். அவர் சொல், நான் காக்க போறப்பா. அபிஷேகம் இருப்பதே காக்கிறதுக்கு. நீங்க நல்ல ஆவில நிரம்பினீங்கன்னா எந்த சர்ப்பத்தின் ஆவியும் உங்க வீட்டுக்குள்ள வர முடியாது. எந்த பிசாசு விரதம் உங்க வீட்டுக்குள்ள வர முடியாது. ஏன்? உங்க அபிஷேகம் எதற்கு தெரியுமா? இந்தியாவை காப்பதற்காக, தமிழ்நாட்டை காப்பதற்காக. நான் ஒன்று சொல்லட்டுமா? இந்த சபையில இளவயதின் மரணங்கள் இனி வரப்போவதில்லை. செயல்படாத கிட்னிகள் செயல்பட போகிறது. கேன்சர் வியாதிகள் சுகமாக்கப்பட போகுது. நான் வந்திருப்பதே உங்களை காப்பதற்காக. காப்பாற்றுகிற ஒரு அபிஷேகத்தை தேவன் தருகிறார். தேவன் தருகிறார். எலியா சொல்ற, நான் சாக போறேன். ஆண்டு சொல்றாரு, இங்க வாப்பா, நீ சாகாத. நீ எல்லாம் சும்மா சாக கூடாது. உனக்கு பின்னாடி ஒரு அக்கினி ரதமே இருக்கு. நீ சாதாரண மனுஷன். இப்ப வா, இங்க வா சொல்லிட்டு கவனிங்க. நீ என்ன பண்ணுனா, நீ எலிசாவை அபிஷேகம், முதலாவது ஆசேக்கேலை அபிஷேகம் பண்ணு. அதன் பின்பு எகுவை அபிஷேகம் பண்ணு. அதன் பின்பு எலிசாவை அபிஷேகம் பண்ணு. இவன் என்ன பண்ணான் தெரியுமா? 2 பேரை எகுவை விட்டுட்டு அவர் எலிசாவை மட்டும் அபிஷேகம் பண்றான். நான் ஒரு பிரசங்கம் பண்ணினேன், தலைவர்கள் செய்கிற தவறு. தலைவர்கள் செய்கிற தவறு. உனக்கு என்ன சொன்ன? முதலாவது ஆசேக்கேல், அப்புறம் எலிசா. ஏன் அப்படி சொல்ற? அடுத்த வசனம் என்ன சொல்லுது? சம்பவிப்பது என்னவென்றால், அப்ப அபிஷேகத்துக்கு பின்னாடி ஏதோ ஒன்று சம்பவிக்க வேணும். நான் கீழே விழுந்த பாஸ்டர், அதுக்கு இல்ல. அபிஷேகத்துக்கு பின்னாடி ஏதோ ஒன்று சம்பவிக்கணும். இப்ப அவர் சொல்றாரு, என்ன சம்பவிக்கணும்? ஆசேக்கேல் வெட்டி விட்டதை எகு கொண்டு போடுவான். எகு வெட்டுன. இப்ப எலிசா சும்மாவே இருக்கிறாரு, ஊழியமே இல்லாம இருக்கிறாரு. எதுக்கு இல்லாம இருக்கிறாரு? ஏன்னா அங்க அபிஷேகம் பண்ணினா தானே எனக்கு ஊழியம் இருக்கு. ஆமென். நானே சாகர வரைக்கும் சேர்ல உட்கார்ந்து இருப்பேனா எங்களுக்கு எப்ப அபிஷேகம் வரும்? அப்ப நீ விட்டா தானே எனக்கு விடும். நீ விடாம நீயே பிடிச்சிருந்தா. ஆமென். அப்ப சொல்றாரு, சம்பவிப்பதுன்னா நீ வெட்டுவாய், நீ வெட்டிட்டு போயிரு. அதுக்கு பிறகு நீ வெட்டிட்டு போனா அவன் வெட்டணும். அவனுக்கு நீ சான்ஸ் கொடுக்கணுமே. அப்ப அவனுக்கு சான்ஸ் கொடுக்கணும். தலைவர் என்ன பண்ணணும்? இவர் அபிஷேகம் பண்ணணும். தலைவர் என்ன பண்ணாருன்னா, தனக்கேத்த ஒருத்தனை தனக்கு பின்னாடி ஒருத்தனை அபிஷேகம் பண்ணி போயிட்டான். மற்றவங்களை எப்படி கெட்டு போனாலும் பரவாயில்ல, நான் விட மாட்டேன். எனக்கு தேவையானவனை நான் அபிஷேகம் பண்ணிட்டு நான் போயிடுவேன். அப்ப மற்றவங்க என்ன பண்ணுவாங்க? வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அந்த காலம் முடிஞ்சு. நீ அபிஷேகம் பண்ணலையா?
இவரால் சும்மா இருக்கு, 3வது நபரால் சும்மா இருக்க முடியாது. உடனே கூப்பிடுங்க, வா. ஒருத்தன் அறையில் இருப்பான். ஓடி போய் தைல குப்பி எடுத்து அவனை அபிஷேகம் பண்ணு. இப்போ நாங்கள் என்ன பண்ண போறோம்னா, எங்கள் ஊழியெல்லாம் நிற்குதுன்னா நாங்கள் எலிசாவா மாறி எங்களுக்கு ஊழியம் வேணும்னா நாங்கள் போய் இப்போ அபிஷேகம் பண்ண சொல்ல போகிறோம். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்போ எகு வேணும். இவர் ஊழியம் செய்யணும்னா எகு வேணும். முதல் நாள் சொன்ன இருதயம் நல்லா இருக்கணும், எல்லார் மேல அன்பா இருக்கணும், எல்லாம் சேர்ந்து தான் செய்யணும். அப்ப சம்பவிப்பது என்னது? இவன் ஜெசபேல கொல்லணும் இல்லையா? கொன்னத்தான் அடுத்த ஏன் ஊழியம் இருக்கு? ஒரு வெறித்தனமா போறான். அபிஷேகம் என்பது நான் கீழே விழுந்தேன், 3 முறை கீழே விழுந்தேன், 3 முறை கீழே விழுந்தேன். அவர் கையை வைக்கும் போது கீழே விழுந்த இல்லம்மா, நீ எகு, நீ எசபேல வெட்டணும். நம்ம சபையெல்லாம் சும்மா உட்கார்ந்துருக்கு. பிசாசு நீ போறியா? நான் போக மாட்டேன். போறியா? நான் போக மாட்டேன். அப்ப நான் போறேன். நீ போகல, நான் போறேன். ஏய், நீ ஏகு. பிசாசுக்கு சாவு மணி அடிக்கணும். இப்ப எனக்கு இன்னொரு பேர் என்ன, பிசாசு துரத்துற பாஸ்டர். சில சொல்லுங்க, பிசாசெல்லாம் துரத்தாதீங்க, நீங்க பிசாசு சொன்னா மனைவிக்கு ஜுரம் வரும். பைபிள் எழுதிருக்காரு, என் நாமத்தினால் பிசாசை துரத்துவீர்கள், அதன் பின்பு பிராக்கெட்ல உன் மனைவிக்கு ஜுரம் வரும். ஒருத்தர் சொன்னார், நீங்க பிசாசு துரத்துனா ரொம்ப பண கஷ்டம் வரும். ஆமா, எழுதிருக்காரு, என் நாமத்தினால் பிசாசை துரத்துவீர்கள், துரத்திய பின்பு பண கஷ்டம் வரும். நான் துரத்த பணக்காரனா இருக்கிறேன். அபிஷேகம் எதே இல்லை, நீங்க அபிஷேகம். அவர் அபிஷேகம் பண்றார். அபிஷேகம் சம்பவிப்பது என்னவென்றால், இந்த கூட்டத்துக்கு பிறகு ஏதோ ஒன்று சம்பவிக்கும். இப்ப நமக்கு தெரியாது, நமக்கு என்ன நடக்க போது தெரியாது. ஆனா ரொம்ப காரியம் சம்பவிக்கும். ஏன் திருச்சபையில் நடக்கும். வந்திருக்கிற உன்னத தேவருடைய ஊழியக்காரர் ஊழியத்திலே இந்த அபிஷேகம் ஏதோ ஒன்றை நடத்த போகிறது, ஏதோ ஒரு காரியத்தை நடத்த போகிறது. எல்லாரும் கைகளை தட்டி நாம் அந்நிய பாஷை பேசி, எல்லாரும் தேவ பிரசன்னம் நம்மத்தில் இறங்கி வருகிறது. எல்லாரும் அந்நிய பாஷை பேசுவோமா? Thank you Jesus, thank you Jesus. அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.